நமக்கு வந்து இந்தியாவில் ரா அப்படின்ற உளவு பிரிவு இருக்குது, அமெரிக்காவில் சிஐஏ FBI இப்படி நிறைய உளவு பிரிவு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் திடீர்னு பார்த்தா பல டிவிகே குரூப்பில் உளவாளியாக இருக்கீங்க. இது எப்படி நடந்தது? என்ன பண்ணுறீங்க நீங்கள் உள்ள? சாதாரணமாக என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. நாம் தமிழரை அடித்தேன், பாமகவை அடித்தேன், அப்புறம் தேமுதிகவும் வந்துச்சு. அப்புறம் விஜய் நான் அடிக்கவே இல்லை. என்னோட ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ஆக்டிவான போஸ்ட்டு ஒன்று தான். ஆட்டோவோட ஓவியம் பக்கத்தில் நின்று 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு சும்மா போட்டேன். அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட திட்டல் மட்டும் ஓயாத மாதிரி இருந்துச்சு. சரி திட்டிக்கடா, நம்ம குப்பையை கிளற மாட்டேன். அப்போ மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருக்கவங்களாம் மாஃப் பண்ணாங்க. ஓஹோ நீ இவ்வளோ போறியா, அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு நானும் வந்து எல்லோரும் எல்லாம் மொத்தமாக சாப்பிடாம உட்காந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுவோமா, சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு ஓப்பன் பண்ணேன், தளபதி ரசிகை அப்படின்னு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அப்போ தான் ஓப்பனே பண்ணேன். ஒரு 10 பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஒருத்தான் திரும்ப ஃபாலோ பேக் கொடுத்தான். அடுத்த செகண்ட் ஹாய்னு அமிச்சான். உள்ளே போய் ஃபாலோவர்ஸ் பார்த்தேன். அவனும் ஃபேக் ஐடியா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா நல்ல ஒரு 3000, ட்விட்டரில் 3000 இருக்கிறது பெரிய விஷயம். பரவாயில்லையே, பெரிய ஆளாக இருக்கான் போலையே அப்படின்னு. கொஞ்ச நேரம் தான் பேசணும், ஒரு மணி நேரம் தான் பேசணும். உன் இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்டான். இப்போ நேரில் அவன் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துருச்சு. அவன் இது வரைக்கும் என்னை மாஃப் பண்ணிருந்தான். இந்த நபர் இந்த போலீஸு கூட வேலை இல்லை பாருங்களேன். நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, தம்பி இதே மாதிரி எல்லோரும் வந்துட்டா நான் எவ்வளோ ஈஸியாக இருப்பேன். அவர் சைபர் கிளம்பி கேட்டாங்க, உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா சொல்லுங்கள். ஆமாம் வேணும்பா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு. ஏய் நீ என்ன ரொம்ப உன்னோட மெசேஜ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கே, நீ ஆள் எப்படி இருப்ப, பிக் அனுப்புன்னு அக்கிள் தெரிகிற மாதிரி ஒரு செல்ஃபி அனுப்பிச்சான். ஆஹா, ரொம்ப கீழே இறங்கணும் அவசியமே இல்லை. தளபதி நீங்கள் மிகப்பெரிய. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு சேகவர சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். இப்போ நான் உங்களை எப்படி இன்ட்ரோ பண்ணுறதுனே தெரில. இப்போ நமக்கு வந்து இந்தியாவில் ரா அப்படின்ற உளவு பிரிவு இருக்குது, அமெரிக்காவில் சிஐஏ FBI இப்படி நிறைய உளவு பிரிவு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் திடீர்னு பார்த்தா பல டிவிகே குரூப்பில் உளவாளியாக இருக்கீங்க. இது எப்படி நடந்தது? என்ன பண்ணுறீங்க நீங்கள் உள்ள? நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் சாதாரணமாக என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேங்க. நாம் தமிழரை அடித்தேன், ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. அப்படி தான்டா பண்ணுவேன்னு. அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. பாமகவை அடித்தேன். ஒரு 10 நம்பர்லேருந்து கண்டினியூஸாக 10 நாள் ஃபோன் வந்துச்சு. அப்படி தான்டா பண்ணுவேன்னு. அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் தேமுதிகவும் வந்துச்சு. அப்புறம் விஜய் நான் அடிக்கவே இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ஆக்டிவான போஸ்ட்டு ஒன்று தான். ஒரு ஆட்டோ பக்கத்தில் நின்று, ஒரு ஆட்டோவோட ஓவியம் பக்கத்தில் நின்று 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு சும்மா போட்டேன். யாரையும் பின் குறிப்பு, யாரையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லைன்னு போட்டேன். அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகி நீ அந்த ஒரு போஸ்ட் தான் போட்டேன். அதுக்கே அவங்க எல்லோரும் எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுத்து, ட்விட்டரை மானிட்டைஸ் பண்ண வச்சு, ஃபேஸ்புக்கை மானிட்டைஸ் பண்ண வச்சு, யூடியூப்பை மானிட்டைஸ் பண்ண வச்சு எனக்கு வருமானம்லாம் பெருக்குனாங்க. ஒரு போஸ்ட்டுக்கா, பரவாயில்லையே, நானும் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இவங்களோட திட்டல் மட்டும் ஓயாத மாதிரி இருந்துச்சு. சரி திட்டிக்கடா, நம்ம குப்பையை கிளற மாட்டேன். அப்போ மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருக்கவங்களாம் மாஃப் பண்ணாங்க. ஓஹோ நீ இவ்வளோ போறியா, அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு நானும் வந்து எல்லோரும் எல்லாம் மொத்தமாக சாப்பிடாம உட்காந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுவோமா, சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு ஓப்பன் பண்ணேன், தளபதி ரசிகை அப்படின்னு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அப்போ தான் ஓப்பனே பண்ணேன். ஒரு 10 பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஒருத்தான் திரும்ப ஃபாலோ பேக் கொடுத்தான். அடுத்த செகண்ட் ஹாய்னு அமிச்சான். உள்ளே போய் ஃபாலோவர்ஸ் பார்த்தேன். அவனும் ஃபேக் ஐடியா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா நல்ல ஒரு 3000, ட்விட்டரில் 3000 இருக்கிறது பெரிய விஷயம். பரவாயில்லையே, பெரிய ஆளாக இருக்கான் போலையே அப்படின்னு. கொஞ்ச நேரம் தான் பேசணும், ஒரு மணி நேரம் தான் பேசணும். உன் இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்டான். ஆஹா, நான் கூட எனக்கு பெரிய எதிரி கூட மோதுறேன். உள்ளே போய் நீங்கள் அந்த ரா சிபிஐலாம் சொல்கிறவங்களுக்குலாம் வேணாம், அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை. ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் என்னோடய ஃபோன் நம்பர் அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புனான். அடுத்த 10 நிமிஷத்தில் நான் பிரியாணி சாப்பிட போகிறேன், உனக்கு வேணுமான்னு கேட்டேன். வேணும், அப்போ உன் அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு. உனக்கு ஆர்டர் போடுறேன்ற இந்த அனுப்புகிறேன்னு அட்ரஸ் அனுப்புனான். ஆஹா, அது வரைக்கும் அவனோட ஐடென்டிட்டியே அந்த ட்விட்டர் பேஜில் போட்டதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயாக ரன் ஆகிட்டு இருந்தான். இப்போ நேரில் அவன் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துருச்சு. அவன் இது வரைக்கும் என்னை மாஃப் பண்ணிருந்தான். இந்த நபர் இந்த போலீஸு கூட வேலை இல்லை பாருங்களேன். நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, தம்பி இதே மாதிரி எல்லோரும் வந்துட்டா நான் எவ்வளோ ஈஸியாக இருப்பேன்.
அவர் சைபர் கிளம்பி கேட்டாங்க, உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா சொல்லுங்கள். ஆமாம் வேணும்பா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு. ஏய் நீ என்ன ரொம்ப உன்னோட மெசேஜ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கே, நீ ஆள் எப்படி இருப்ப, பிக் அனுப்புன்னு அக்கிள் தெரிகிற மாதிரி ஒரு செல்ஃபி அனுப்பிச்சான். ஆஹா, ரொம்ப கீழே இறங்கணும் அவசியமே இல்லை தளபதி, நீங்கள் மிகப்பெரிய சேனையை கட்டி வச்சுருக்கீங்க. அனுப்பிச்சிருப்பான் இல்லை, அதுக்கடுத்து இன்னும் ஒரு 10 பேருக்கு போட்டோம், 10 பேரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நான் நினச்சேன் இவங்ககிட்ட போய் சண்டை செய்யணும், கருத்தியெல்லாம் மோதணும், பயங்கர டஃப்பான ஆள், திடீர்னு அவங்க இதை கேட்டாங்கன்னா நான் அதை பற்றி படிக்கணும், அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக நைட்டு தூக்கம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி இவன்கிட்ட பேசுவோன்ட்டு நான் பேசவே இல்லை. நான் உள்ளே போனேன், 1000 எப்படி ஒரு 100 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஏன் பிஸி ஆகிட்டியா, தூங்கிட்டியா, சாப்பிட்டியா? ஆஹா, ஒருவேளை நான் ஆம்பளைன்னா தற்கொலை பண்ணிடுவோம் போலையே. எனக்கு உங்களை தெரியும், எனக்கும் உங்களை தெரியும். எப்படி இப்ப பார்த்துனே அந்த ஐடியா எல்லாருமே ஆஃபீஸில் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிட்டே போர் அடிக்க டைமில் ஏதாவது போஸ்ட் இதை தளபதி பற்றி போஸ்ட் போடுறா, இது ஒரிஜினல் ஐடி மாதிரி கொண்டு வாடான்னு அனுப்பிச்சி விட்டேன். இவங்க மொழியில் இப்படி தான் பேசணும், தப்பு இல்லை. இவங்க மொழியில் இப்படி தான் பேசியாகணும். நான் தான் உன்னை மாஃப் பண்ணுறேன், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, கொடு. ஏன் நீ கொடு, தைரியமாக இருந்தால் கொடு. ஏன்னா இந்த ஐடியிலேருந்து மொத்தமாக விஜய்க்கு ஃபயர் விட்ட போஸ்ட்டு தான் இருக்கும். அப்படியே ஐஎம்இ நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல நான் எத்தனை ஐடி வச்சுருக்கேன்னு. கொடு, தைரியம் இருந்தால் கொடு. நீ எதை அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று சொன்னேன். அப்புறம் வந்து பாரு, உன் வண்டவாளத்துக்கு இது நோண்டி எடுக்கிற ஃபேக் ஐடிலாம் வேணாம், உன் கூட இருக்கிறவனே எனக்கு அனுப்புகிறான். ஒரு மாவட்ட செயலாளர் கூட இருக்கிறாப்புல பிஏன்னு, அவர் வந்து அவர் பேசிகிட்டு அவருக்கு 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்கிற ஆடியோவை ஃபோனில் ரெக்கார்ட் போட்டு அது எனக்கே அனுப்புகிறாப்புல. என்ன இது அப்படி, எனக்கு நீங்கள் யாருங்க, நான் அவரோட நான் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க, பரவாயில்ல சொல்லுங்கள், நான் நேரம் வரும்போது சொல்கிறேன்னாரு. சரி விடு, பிரச்சனை இல்லை, உன் ஃபோன் நம்பர்லேருந்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் ஃபோன் நம்பரை போட்டு ட்ரூ காலரில் பார்த்து அவர் நம்பர் எடுத்துகிட்டு இவர் யாருன்னு அந்த மாவட்டத்தில் போய் விசாரித்து அதெல்லாம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருச்சு. ரைட்டு. அப்புறம் 2 நாளில் அவரே சொல்லிட்டார், சார் நான் தான் அவரோட பிஏ. அப்படியா, இதை நீங்கள் தாராளமாக ரிவீல் பண்ணிக்கோங்க. ஏன், நான் அந்த ஆள்கிட்ட அந்த வேலையை விட்டுட்டேன். வெரி குட், இப்போ நான் ரிவீல் பண்ணுவேன். அப்போ நான் அவர் ஒரு 1.5 மணி நேரம் ஆடியோ நிறைய அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். எப்போ லீக் பண்ணணுன்னா, இவங்க தேர்தல் நேரத்தில் ஏதாவது செய்வாங்கல்ல, இந்தா இவங்க லட்சணம் இதுதான் அப்படின்னு ஒன்று ஒன்றா இந்தாங்க போட்டு இதை வச்சுக்க அப்படின்னு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். நான் இதை லீக் பண்ண மாட்டேன், நான் இது எனக்கு அவசியமும் இல்லை, இது என்னோட அரசியலும் இல்லை. நீ என்னை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணனா ராஜா, நான் எக்ஸ்ட்ரீம் போய் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் விட்டுருவேன்ருவேன். சைபர் கிரைம்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நீயும் கொடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஏதாவது பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணனா உன் அசிங்கத்தெல்லாம் போட்டு விட்ருவேன். நீ என்னென்ன கேவலம் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறத உன்னை நம்பி இருக்கிற அப்பாவி தொண்டர்கள் மக்கள் பார்க்கட்டும்னு போட்டு விட்ருவேன். அவ்வளோதான். இப்போது நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் குழுக்குள்ளே எப்படி போனீங்க? அது ரகசியம்ல, அது சொல்லக்கூடாதுல்ல. அதெல்லாம் ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை. அது தப்பாயிரும்ல, அது கஷ்டம். அந்த 400 பேர் இருக்கு, அந்த 400 பேரில் ஒரு ஆள் நான், அவ்வளோதான். 400 இருக்கா? 400. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! 400 பேர் ஒரு குரூப்பில் இருக்கான், இன்னொரு குரூப்பில் 1200 பேர் இருக்கான், அப்புறம் இன்னொரு குரூப்பில் 816 பேர் இருக்கான். இதில் ஏதோ ஒன்று நான் இருக்கேன், அவ்வளோதான். என்னையும் சேர்த்து விட்டுருக்காங்க. லிங்க் அமிச்சாங்க, டச் பண்ண உள்ளே போயிடுச்சு. ரொம்ப சுலபமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. நான் ஜாயின் பண்ணுங்கலாம் கேட்கல, எனக்கு லிங்க் அமிச்சாங்க. தாவேக்காவில் தொடர்ந்து இணைய உங்களுக்கு விருப்பமா, இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் இணையங்கள் எனக்கு அமுச்சு விட்டாரு. அப்படியா, இந்த வரேன் அப்படின்னு நினைச்சேன், உள்ளே போனேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 4-5 குரூப்பில் இருக்கேன். சரி, அந்த குரூப்புக்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் வெளியில் சொல்லாத ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்கு சொல்லுங்களேன். என்ன? ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொருத்தரை ஓரினை சேர்க்கையை வச்சு அசிங்கமாக திட்டி வச்சுருக்காரு. ஒரு மாவட்ட செயலாளர், அது இருக்குது. ஓரினை நீ எல்லாம் ஓரினை சேர்க்கை தான்டா பண்ண லாய்க்குன்னு ஆடியோ மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு ஒரு மாவட்ட செயலாளர். அவர் யாருன்னா லோ கேஸ்டில் இருக்க ஒரு நபர், அவரு திட்டி வச்சுருக்காரு. இது வச்சுருக்கோம். பிசிஆர் போடலாம், எஸ்சிஎஸ் ஆக்டே போடலாம். ஓகே. ஆனால் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்கணும். பாவம், அவர் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்து உட்காந்துட்டாரு. அதை எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு வச்சுருக்கேன். இவங்க என்ன செய்வாங்க, இது எடிட்டிங்கு, இவன் ஆஃபீஸில் இருக்க ஆள் போடுவான்னுவான். சரி, நான் ரிலீஸ் பண்ணால் தான் நீ எடிட்டிங்குன்னுவே, ஓ ஆளை வச்சே ரிலீஸ் பண்ணால் நீ எடிட்டிங்னு எப்படி சொல்லுவேன்? இல்லை மெயின் ஸ்ட்ரீமில் கொடுத்து போடுவேன். ஏதோ எனக்கு 100 வழி இருக்கு ராஜா. நீ கேம்பெயின் பண்ணிருக்கும் போது எல்இடி டிவியில் வரும், திடீர்னு ஏதோ ஒரு வழியில் வரும், நீ என்ன எப்படி சொல்லுவ? அதனால் என்னை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணாத. பெரியார் அப்படி சொன்னாரான்னு என்னை கேளு, நான் திக்கி திணறுவேன். அப்படியா, ஒரு வாட்டி படிச்சுட்டு வரணும்னு எனக்கு கொஞ்சம் நேரமாகும், தடுமாறும். அது கருத்தியல் மோதல், அப்படி மோது. இல்லை நான் இப்படி தான் மோதுவேன்னா நீ எவ்வளோ அசிங்கமானவன்,
இந்த நாட்டை எவ்வளோ கெடுக்க வர, எவ்வளோ அசிங்கம் பண்ண வர அப்படின்னு எடுத்து போட்டு விட்ருவேன். இப்போது இந்த விசில் சின்னம் கொடுத்தாங்கல்ல, அப்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க. என் ஒய்ஃப் தான். அதான் அதனால தான் வேணாம் பரவாயில்ல சொல்லுங்கள். உள்ளே போட்டு பயங்கர கேவலம் பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரு தலைவர் என்ன பண்ணுறாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ் இப்படி பேசுகிறாரு. ஆனால் அவன் தொண்டனெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் பேசுகிறதே தப்பு, இன்னொருத்தவர் மனைவி, நீங்கள் அதையுமே நீங்கள் அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறது வந்து எப்படி பார்க்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணீங்க முதல்ல? நான் வந்து அதான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த குப்பையெல்லாம் கிளற மாட்டேன் நான். இவங்க திட்டினதை விட எனக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக பெருசாக வந்துச்சு. ரெண்டாவது, அந்த வீடியோவை நான் ஒரு பிற்போக்குவாதியாக இருந்திருந்தேன், மூட நம்பிக்கை ஏதோ ஒரு மாதிரி விஜய் கட்சியில் இருந்திருந்தேன்னா அதை டெலீட் பண்ணுமான்னு இருப்பேன். அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் டெலீட் பண்ணு அப்படின்னு போட்ட உடனே பார்த்தேன். டெலீட் பண்ணவா அப்படின்னு கேட்டுச்சு. வேணா நான் இருக்கட்டும் அப்படின்னேன். வைரல் ஆயிடுச்சு. அப்போ நான் உனக்கு எதுவும் பிரச்சனை தோணுச்சுன்னா, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணு. இல்லை நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்களோ போகட்டும், நாமளும் போவோம் அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்லிச்சு. அப்போ நீ போ, என்ன இவங்க சேர்த்து வச்சு பேசுவாங்க, ஏதாவது மாஃப் பண்ணுவாங்க, அதை தவிர்த்து அவங்க வந்து பேச மாட்டாங்க, லாலாம் பேச மாட்டாங்க, கவலைப்படாத, பப்ளிக் பிளேஸில் எங்களை இது பண்ணிட்டேன்லாம் பேச மாட்டேன், அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது, நீ போடுன்னு போட்டாங்க. ரெண்டாவது, என் ஒய்ஃப் ஒன்று இவங்க போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ஏன்னா என் இன்ஸ்டாகிராமு பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதில் நாங்கள் 2 பேர் இருக்க ஃபோட்டோ இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தற்கூறிங்க. அவங்க ஒய்ஃப்லேயும் போட்டு வச்சுருக்காங்க, 2 பேரும் போட்டிருக்கோம் அப்படின்னு. அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இவங்க யார் தெரியுமா, இவங்க 2 பேர் ஒய்ஃபு. அட தற்கூரி, நான் நடத்திக்கிட்டு இருக்க ஸ்டேஞ்ச் டாக்ஸ்லேயே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 4-5 வீடியோ போட்டிருக்கோம். இந்த அடிப்படையான ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியல, நீ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னத்தை இவங்ககிட்ட சொல்கிறது? ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கான உண்டான மரியாதை போச்சு. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் வாட்ஸ்அப் குழுக்குள்ளே போகிறேன், அவன் கட்சி ஆஃபீஸில் என்ன பேசுகிறாங்க முதற்கொண்டு எனக்கு தெரியுது. அந்தளவுக்கு ஓட்ட லட்சணத்தில் வச்சுருக்காங்க கட்சியை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு லேடியை பற்றிலாம் இப்போ பேசிட்டு வந்திருக்கிறேன், எவ்வளோவும் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பண்ணுறது என்னென்னா, இவங்க வந்து இவனோட ஒய்ஃபு. ஐயோ இந்த அவசப்படுறானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஸோ நானே சொல்லுவேன்டா, என் ஒய்ஃப் தான்டா அது. என்ன இப்போது அது ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி, நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற, என்ன சொல்லு, எவ்வளோ சம்பளம் வாங்குற, என்னடா அதை கேட்டு நீ என்னடா பண்ண போகிற, நீ என்ன ஈடியா இல்லை வருமான வரித்துறையா, என்ன சொல்லு, உனக்கு என்ன வேணும், நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற, நீ சரி என்ன வேணும், நீ உழைச்சி சம்பாரி, நீ இந்த மாதிரி நடித்து யூடியூப்பில் காசு போட்டு சம்பாதிக்காத. சரி நான் தப்பு தான், என்னை செருப்பால் அடி, ஆனால் விஜய் நடித்து வீடியோ போட்டு தான் சம்பாதிச்சார், அவர் போய் எடுத்து செருப்பால் அடி அப்படின்னு. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. நீ என்ன அவரை சொல்கிற? இல்லைடா, நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு 1000 ரூபா தான் வரும். விஜய் ஒரு வீடியோ ஆனா 2000 கோடி வாங்குறான். அப்போனா நான் சின்ன திருடுனா அவங்க ஆள் பெரிய திருடன் தானே, நான் சின்ன அயோக்கியன்னா அவங்க விஜய் வந்து பெரிய அயோக்கியம் தானே, கரெக்டு தானே அப்படின்னு. அவர் வேற நீ வேற. இல்லை ஒன்று தான்டா. இல்லை நீ வந்து இங்கே வர்றா, நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன், ஒரு வீடியோக்கு 1000 ரூபா 5000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோ. விஜய் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வீடியோ தான் போடுறாரு, 400 கோடி வாங்குறாரு. யார் திருட்டு பையன்னு சொல்கிறா அப்படின்னு. யார் திருட்டு பையன்? ஆனால் நீ அப்படிலாம் பேசாதன்னா மறுபடியும் பேசினான். அதுக்கப்புறம் நான் வந்து தூய தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டான். மறுபடி போனேன். நான் மறுநாள் கேட்டேன், நான் அப்படி தான் பேசுவேன், நீ எனக்கு கால் பண்ண, நீ எப்படி பேசுறியோ அப்படி தான் நான் பேசுவேன், இன்னொரு 10 ஆடியோ எக்ஸ்க்ளூசிவாக தரேன், வா கேளு, வாங்கிட்டு போ. நீ என்ன ஆடியோ லீக் பண்ணி எனக்கு என்னடா, நான் என்ன திமுக ஆளா இல்லை விசிக ஆளா இல்லை கம்யூனிஸ்ட் ஆளா? ஏன் ஆடியோ லீக் பண்ணால் எந்த கட்சிக்கு நட்டமாக போகுது? எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு அது போதும், அதிகமாலாம் வேணாம். நான் லீக் பண்ணேன்னா யாருக்கு அசிங்கம்? விஜய்க்கு அசிங்கம். அதனால் மூடிட்டு போய் வேலையை பாருங்கள், தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க. நீங்கள் வந்து சீன்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சவுக்கு சங்கரில் அமைதியாகிறதுக்கு, சரண்டர் ஆகிறதுக்கு ஃபெலிக்ஸ் இல்லை, நான் அசிங்கமாக கேவலமாக இறக்கி விட்ருவேன் பல விஷயங்களை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஏதாவது டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாளை கழிச்சு இன்னொன்று இறக்கி விட்ருவேன். அப்போ கொஞ்சம் அமைதியாவானுங்க. என்ன தேர்தல் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டானுங்க. இப்போ எனக்கு வேணும் அடம் பிடிக்கிறானுங்க. வேணுன்னா சொல்லுங்கடா, நான் பெருசாக பிரத்யேகமாகவே தரேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. பாசக்கார. ஆமாம். சரி, இந்த என்டிடிவி இன்டர்வியூ விஜய் கொடுத்துட்டார் அப்படின்னோடனே உடனே இங்கே நாங்கள் வந்து லோக்கலில் யாரையும் பார்க்க மாட்டோம், நேரம் நேஷ்னல் மீடியா தான் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க. அந்த என்டிடிவிக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து தொண்டர்கள் மேலே வந்து கோவம் இருந்தாலும் எங்கள் தளபதி மேலே எனக்கு வந்து ஒரு அதீத பற்று இருக்குது. ஃபஸ்ட்டு என்டிடிவியே மிரண்டு போய் தான் இவரை வந்து பார்க்க வந்திருக்கு. நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க வரோம் அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் வாங்க அப்படின்னே நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு. இப்போ டைம் எத்தனை? நைட்டு 12.
இப்பயே வாங்க அப்படின்னாரு. நீங்கள் அப்போ என்ன நினச்சிருக்கீங்கன்னா பாரு எவ்வளோ பண்பானவர்னு. இப்படி இல்லை, எங்கள் தலைவர் ராக்கோலி. ராத்திரி தான் தூங்குவார், ராத்திரி முழிச்சிருப்பார், பகலில் தூங்குவார். அவர் வந்து அந்த மாதிரியான ஆள்னால உடனே வாங்கன்னு இருக்காங்க. ராத்திரியில் பேட்மேனாக போகிறோம் இருக்கான், அதான் ராக்கோலின்னு. ராத்திரி மட்டும் முழிச்சிருக்க கோழி அது. அப்போ எங்கள் தலைவர் கூப்பிட்டு நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்கள் வந்து கேட்குற கேள்வி வந்து நியாயமாக இருக்கணும்ல. நியாயமே இல்லாத கேள்வியாக இருக்குது. அவருக்கு தெரியாத டாப்பிக்லாம் கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க, அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு பற்றி பேசுங்க, உங்கள் கட்சி கொள்கை என்ன, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் அவர் எங்கள் தலைவர்கிட்ட கேட்கக்கூடாது, இதெல்லாம் அநாகரிகம். அப்போ அவருக்கு தெரியலை. கேமரா ஹீட் ஆகிடுச்சு 5.5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம். கேமரா வேணாம், ஆஃப் பண்ணுறங்க, நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கன்னு சொன்னோடனே ஆஃப்லைனில் போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்லாம் பயந்துட்டாங்க. 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் எங்கள் தலைவர் எவ்வளோ தைரியமாக அமைதியாகவே இருந்திருக்காரு. பின்னாடி ஜான் ஒரு கேள்விக்கும் சொல்லி கொடுத்துமே எங்கள் தலைவரால் யதார்த்தமாக நடிக்க முடியல. ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி அவர் நடிப்பார், புரியுதுங்களா? இப்போ வந்து இப்படி கை காட்டுவார், தம்மா தூண்டு பிளைடு மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வைனா அவருக்கு ஆக்ஷனோடு சொல்லி காமிச்சா தான் அவர் நடிப்பார். ஒரு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி ஒரு 4 கண்ணாடி வச்சு நடித்து காட்டணும். அப்படின்னா தான் அவர் பேசுவார். அவர் பேரையே எழுதி கொடுத்தா தான் அவர் நடிப்பார். அப்படியான ஆள்கிட்ட போய் திடீர்னு ஒரு கொஸ்டினை கேட்டு பேசணும்னா பேசுவாரா? நீங்கள் சினிமா சார்ந்து என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, பிச்சு உதறுவார். நெல்சன் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கல்ல, பிச்சு உதறுவார், ரசிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு தெரியாத டாபிக் கேட்டால் என்னங்க அர்த்தம்? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றி கேட்டால் என்ன செய்வேன்? தெரியாது எனக்கு. அது மாதிரி தெரியாத டாப்பிக்கை தற்கூரி சரி அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. திடீர்னு கேட்டாங்க. அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஜான் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, ஒரு டீலிங் போட்டுக்கலாம். என்ன பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் கொஸ்டினாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடங்கப்பா, இது செம்ம டீலிங்கில், சத்தியமாக இது செம்ம டீலிங். ஒரு காலகட்டம் வரைக்கும் கொஷின்ஸே இருக்காது. தலைவரோட அப்பாயின்மெண்ட் கிடச்சா போதும், உடனே உட்காந்து பேசிடுவாங்க. அதுக்கு அடுத்ததுக்கப்புறமா கொஷின்ஸை மட்டும் அனுப்புவாங்க. அதில் வல்லமை படைச்சவர் நம்ம அண்ணன் சீமான். கொஸ்டின் அனுப்பிடுங்க அப்படின்வார். 8 கொஸ்டின் அனுப்புகிறோம் அப்படின்னா 4வது கொஸ்டின் வந்து அவர் கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். தம்பி இந்த 4வது வேணாம், இந்த கேள்வியை நீ கேளு தம்பின்றார். அப்புறம் 6வது இது வேணாம் தம்பி, இந்த கேள்வி கேளுன்னு அவர் எழுதி கொடுத்துருவார். 4வது கேள்வியை நம்பி வந்து நல்ல கண்டென்ட் வரும் அப்படின்னு நம்பி அந்த ஆங்கரும் கேட்பாப்புல, என்னடா பைத்தியக்கார மாதிரி கேட்குற, பைத்தியக்கார பயிலுன்னு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. அப்போ அவன் மனசுக்குள்ளே இருப்பான, பைத்தியக்காரன் நீ தான் எழுதி கொடுத்த இந்த கேள்வியை அப்படின்னு அவன் கேட்பான். நடந்திருக்கு, சீரியஸாகவே நடந்திருக்கு. 6வது கேள்வியும் அவர் எழுதி கொடுப்பாரு. தம்பி மூளை இல்லாதவன் தம்பி இப்படி கேட்பான், நீ என்ன மூளை இல்லாதவனா, சோத்தை திங்கிறியா வேறு எதுவும் அண்ணன் கேட்பார். நான் திரும்ப கேட்பேன், இந்த கேள்வி எழுதி கொடுத்தே நீ தானே. அந்த கேட்டகரி வேறு. இப்போ புதுசாக ட்ரெண்டு வந்திருக்கு, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இல்லை நான் எழுதிடுவேன் எஸ்ஏசி அப்படின்னு எழுதிடுவேன். இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. கட்சியின் குருன்னு போட்டுக்கலாம் கொஸ்டின், இல்லைனா கட்சியின் மறைமுக நிறுவனர்னு போட்டுக்கலாம், புசியின் எதிரி யார் அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம தேவை எஸ்ஏசி ஆன்சர், இல்லை உங்கள் அப்பா பேர் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆன்சர்லாம் எழுதி கொடுத்துட்டு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே இருக்க ஃபெலிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது இன்டர்வியூவே இல்லை, மரியாதை நிமித்தமாக வந்தாங்களாம். இப்போ இந்த எஃப்டி பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு 4 பேர் கிளம்பி போய் விஜயை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எதுக்கு போய் பார்க்கணும்? பஞ்சு மிஷின் வச்சுட்டு காலைல 10 மணிக்கு வந்தீங்கன்னா 6 மணிக்கு போகணும் இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவீங்க. நடுவில் வந்து வேலையை விட்டு அங்கே போய் யாரையாவது போய் பார்க்கணும், வேலையை பாருங்கன்னு உங்கள் ஓனர் சொல்லிடுவார், இல்லை உங்கள் டிஎல் சொல்லிடுவார். நீங்கள் எதாவது போய் பார்ப்பீங்களா? அதுவும் அங்கே போனீங்கன்னா இந்த சேனலுக்கு ஏதாவது வருமானம் வருதுன்னா போவீங்க, சேனலுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் வருதுன்னா போவீங்க. சும்மா போய் பார்ப்பீங்களா? அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா போய் பார்த்தாங்க ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் இன்டர்வியூ எடுத்த அந்த ஜேர்னலிஸ்ட்டு இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்டர்வியூ தான் எடுத்தோம், உள்ள ஃபெலிக்ஸே இல்லை, ஃபெலிக்ஸை உள்ள வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, நீ வெளியே போங்கன்ட்டார். நான் பாருங்கள், நான் நவீன பெரியார் மாதிரி இருக்கேன், சரி ஓரமா நில்லு அப்படின்ட்டாங்க. அப்போ உட்கார வச்சுக்கிட்டு இவர் மட்டும் தான் பேசியிருக்காங்க. நாங்கள் கொஷின் கேட்டோம், இங்கிலீஷ் சரியில்லை, அது இல்லாமல் ஜானோட உதவியோடு சொன்னால் கூட அது ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கிராஷ் பண்ணிட்டாங்க 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜை. அந்த 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜில் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். என் வாழ்க்கையை கெடுத்தது ஆதவ் தான், நான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு புசி தான், கரூர் சம்பவம் நடந்தது காரணம் ஆதவ் தான், ஜான ஆரோக்கியசாமி நான் பார்க்காம இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், தரித்திரம் பிடிச்சமா இப்படி கூட சொல்லியிருக்கலாம், ஓப்பனாக பேச விட்டுருக்கலாம். ஏன்னா 5 மணி நேரம்னா 2 மணி நேரம் அவருடைய மனசை வந்து சாத்தப்படுத்திட்டு அப்புறமா நீங்கள் ஓப்பனாக பேசிக்கணும். என்டிடிவி அப்படியான ஆள் தான், பேசியிருக்கலாம். ஆனால் கிளாஷ் பண்ணிட்டு லைட்டாக குடிச்சிருக்காரு போல இருக்கு. சம்மந்தமே இல்லாமல் ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் ஜெயலலிதாவும் கருணாநிதினாரு. சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்மந்தம்ல பாடவும் செய்வேன், சேலையில வீடு கட்டவா, நீங்க பண்ணி நானும் பண்ணுவேன். எனக்கு ஒன்று புரியுது,
ஒரு 100 வருஷம் கழிச்சு விஜயோட பேரை வந்து இந்த கட்சியை வழி நடத்துகிறாருன்னு வைங்களேன், உங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டால், எனக்கு ரோல் மாடல் வந்து புசி ஆனந்தும் எடப்பாடி பழனிசாமியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பேனர்லேயும் அதே வைக்கிறாப்புன்னு வச்சுக்கோங்களேன். 100 வருஷம் கழிச்சு இயற்கையாக உங்களுக்கு இருப்பாங்களா தெரியாது. பேனர்லேயும் இந்த பக்கம் பெரிய கட் அவுட்டு புசி ஆனந்து, இந்த பக்கம் பெரிய கட் அவுட்டு எடப்பாடி பழனிசாமி. அந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் சிரிச்சு ஓடிடுவோம்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு பேரை வைக்கிறானா எப்படி? அப்படி தான் இப்போ விஜய் சொல்லியிருக்கார். ஜெயலலிதாவும் கருணாநிதியும். எனக்கு புரியல, 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பேசியிருக்காங்களா? எம்ஜிஆருக்கு முன்னாடி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? ஸோ அடுத்து எங்கள் தலைவர் குடிகார என்ன அடித்தாருன்னு தெரியல. எம்ஜிஆரை எல்லாரும் கூத்தாடின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் என்னையும் சொன்னாங்க. எம்ஜிஆரை கூத்தாடின்னு சொன்னது யார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா கூத்தாடி? காமராஜர் சொன்னார். காமராஜர் தான் திமுகவே ஒரு கூத்தாடி கட்சி, எம்ஜிஆரும் கூத்தாடி, சினிமாக்காரன் பின்னாடி ஓடாதுன்னு காமராஜர் சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற கட்சி இன்னும் ராவா சொன்னார். அதை சொல்லுங்க. நீ ஒரு கூத்தாடி கையில் கொடுப்ப, அவங்க ஒரு கூத்தியா கையில் கொடுத்துட்டு போவான்னு சொன்னார். அப்படி சொன்னது காமராஜர். கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதோ குடிச்சிட்டாரான்னு தெரியல, காமராஜரையும் விட்டு வைக்கலன்னாரு. காமராஜரை யார் விட்டு வைக்கல? இவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கல எல்இடியில் அண்ணா தான் விமர்சனம் பண்ணார். நீ ஏதாவது ஒன்று தின்னு, ஒன்று வடகரி தின்னு, அதான் சீமானன் சொன்னது தான், ஒன்று சாம்பார் தின்னு இல்லை மீன் குழம்பு, 2த்தையும் போட்டு குழப்பாத அப்படிங்கிறதா கதை. நீங்கள் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு புசியானதுடைய புரட்சி தெரியுமா? அவர் மேடையில் பேசினாருன்னா அப்படி கீழே இருக்கவங்களாம் கையை அறுத்துக்குவாங்க, அந்தளவுக்கு புரட்சிகரமாக பேசுவார் அப்படின்னு 100 வருஷம் கழிச்சு சொன்னானா அங்கே இருக்கவன் கேட்பான், அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தானா? ஆமாம், அவருடைய ஆம்சம் இவ்வளோ பெருசு அப்படின்னா நம்புவான். அப்படி தான் இப்போ விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கீழே இருக்க ஆளுங்க நம்புகிறாங்க. எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரையுமே. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த மாதிரியான ஆள் அவருன்னு சொல்லி நம்ப வைக்கிறாரு. அதனால் NDTVலையும் அப்படி தான், சம்மந்தம் இல்லாமல் கலைஞரும் ஜெயலலிதாவும் அந்த காம்பினேஷனே வெரி பேட். 2 பேர் உயிரோடு இருந்திருந்தா, தம்பி இங்கே வா, கொடநாட்டில் எப்படி நின்றுட்டு இருந்தால் எப்படி, இனிமேல் இப்படி நிற்காது, இன்னும் குனி படுத்துரு அப்படின்னுவாங்க. கலைஞர்லாம் பார்த்தாருன்னா தயவுசெய்து போடா, இப்படி ஒரு கேரக்டர்லாம் அனுப்பிச்சி விட்ரு. சீரியஸாக 2 பேர் இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. விஜயகாந்தை கூட கலைஞர் எப்படி சொல்லுவார்னா, நீ என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு எதிராக பேசுறியா, நல்லா பேசு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் விஜயெல்லாம் பார்த்தா கருமம், இந்த வக்கீல வண்டுமுருகனை ஜட்ஜு பார்ப்பார்ல, அந்த ரியாக்ஷன் தான் வரும். இவங்களெல்லாம் கட்சி இவர் மட்டும் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு தலைவர் இல்லை. எங்களுக்கு கீழே வர புஷியானந்தோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரி. இவர் ஒவ்வொரு தொகுதியும் 75,000 ஓட்டை நட்டமாக நிப்பாட்டுருவார் எங்கள் தலைவர், அறுத்து தள்ளிடுவார், அவ்வளோதான். மீதி 5,000 ஓட்டை மட்டும் கீழே இருக்க ஆளுங்க வாங்கி கொடுத்தா போதும். அதுக்கு ஒரு 5,000 ஓட்டை வாங்குறதுக்காக தாவேக்கா தொண்டர்கள் மட்டும்தான் வேலை செய்ய போகிறாங்க இந்த தேர்தல் அப்படின்னு வகுத்தது யாருன்னா ஒரு பெரிய புள்ளி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு புஷியானது. அடுத்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வருது. அதாவது 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு, அப்படி கணக்கு வச்சா 2.5 கோடி ஓட்டு நமக்கு வந்துருச்சு. திமுக வாங்கின ஓட்டு பார்த்தா 2 கோடியே 30 லட்சம் ஓட்டு தான். இப்போ 20 லட்சம் ஓட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கும், ஜெயிச்சிட்டோம். சிம்பிள், முடிஞ்சு, கூட்டம் முடிஞ்சு, கிளம்ப ஜெயிச்சிட்டோம். அப்போ 2.5 கோடி இவங்க வாங்கிட்டாங்க, மீதி 2.5 கோடியே திமுக வாங்குது, மீதி 1.5 கோடியே அதிமுக வாங்குது. அப்போ விசிகா, கம்யூனிஸ்ட்டு, பாமக, டிடிவி தினகரன், மற்ற யார் இருக்கா, நாம் தமிழர் எல்லாம் லூஸா? அவங்களுக்கெல்லாம் 0 ஓட்டாக வரும். என்ன மாதிரி எங்கள் ஆள் கணிச்சிருக்காரு பாருங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் ஜானே மிரண்டார். 100க்கு 110 ஜானே நண்பா படம் தான், தலைவா யூ ஆர் கிரேட்டுன்னு அப்படியே கீழே விழுந்துட்டாப்புல ஜானே. ஆது வருஷனாவோட ஹைட்டுக்கு விழ முடியல, ஆனால் அவர் அப்படியே நின்னே யூ ஆர் கிரேட்டுன்ட்டார், இல்லைன்னா அவர் விழுந்திருப்பார். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புஷியானந்த். 4 தொகுதியில் நில்லுங்கன்னு மண்டையை கழுவிருக்காரு. ஜெயலலிதா அப்படி தான் நின்றுச்சு, அக்கா மேடம் அப்படி நின்று தான் அசிங்கமாகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு புஷிக்கு தெரியல, ஒருவேளை அதை சொல்லி ஒரு பேச விட்டுருப்பாங்க போல், 4 தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு. என்ன ரூல்ஸே இல்லையே, இல்லை 2 தான் நிற்க முடியும். ஜெயலலிதா ஆனால் பண்ணாங்க, 4 இதில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக அது கிரிமினல் அஃபென்ஸ், அப்படி பண்ணக்கூடாது. ஆமாம், ஆனால் அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணாங்க. மணி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அது டீட்டெயிலாக. நம்ம ஆள் வந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இங்கேருந்து போயிருக்க அமெரிக்க குடிவாழ் மக்கள், மலேசியாவில் இருக்க ஓட்டெல்லாம் இங்கே வந்துரும்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தவங்க எல்லோரும் வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு.
செம்மையாக அதான் கிட்டத்தட்ட 50% வாங்கிட்டாங்க. ஷேர் மார்க்கெட் பார்த்துருக்கீங்களா? ஷேர் மார்க்கெட் வந்து இப்போது சாயங்காலம் ஒன்று இருக்கும். இப்போ எப்ஸ்டீனோட வழக்கு வந்தோடனே திடீர்னு ஷேர் மார்க்கெட் சரியும். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒன்று வரி போட்டால் ஏறும். அப்போ ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ திடீர்னு ஏதாவதுன்னா அவங்களுக்கு லக் அடிக்கும். அந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி ஓட்டு பர்சன்டேஜ்னு நினச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 26னா எத்தனை கோடி தெரியுமா? வாக்கில் 26%ன்னாங்க. அடுத்து 36. செங்கோட்டையன் வந்துட்டார் 4% செங்கோட்டையன் வச்சுருக்காப்புல. செங்கோட்டையனும் கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டினா வெளியே யாருக்கும் தெரியாது. 4% வச்சுருக்காரு. 40. இப்போ புஷியானது உடனே 2.5 கோடி 50 முடிஞ்சிச்சு. நாங்கள் தேர்தலில் சந்திக்கணும் அவசியமே இல்லை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். பேருக்கு வேணால் வச்சுக்கோங்க, பட் ஆனால் முன்னாடியே எங்களுக்கு பதவி பிரமாணமும் பண்ணி வச்சுருங்கன்னு. அந்தளவுக்கு ஆச்சரியமாக எங்களுடைய கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த என்டிடிவி 5 மணி நேரம் ஃபுட்டேஜுமே வெறும் கட்டு தான் இருந்தது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இவரால் அவங்க கேட்குற கேள்விக்கு இவரால் பதில் சொல்லவே முடியல, ஃபுல்லாக கட்டாக இருந்தது. அப்புறம் உள்ள வந்து வீடியோ வேண்டாம், நீங்கள் நியூஸாகவே கலெக்ட் பண்ணி போயிருங்க அந்த மாதிரி சொன்னதா ஒரு நியூஸ். அது ஆமாம், புடனிலே வச்சு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் என்ன வச்சுக்கிட்டுன்னு இல்லை, அங்கே இருக்க நாய் சொல்கிறேன், அது வளர்க்குற நாய். நீ இப்போ உன்னாதான் நீ தான் இந்த இன்டர்வியூக்கு எடுத்து விட்ருக்கேன்னு அமுச்சு விட்டு அப்புறம் அது கத்திக்கிட்டே இருந்தனால தான் அது இன்டர்வியூக்கு நிறுத்திட்டாங்க. மற்றபடி அவர் அறுத்து தள்ளியிருப்பார். நீங்கள் அவர் சாதாரணமாக நினைக்காதீங்க அவரை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த எல்ஜேகேன்னு ஒரு கட்சி பாண்டிச்சேரியில் உருவாயிருக்கு. ஆமாம், அதோட மச்சான் தான் அந்த கட்சிக்கு நிறுவனர். அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் இன்ஸ்டாகிராமில். அவர் எப்படி பேசியிருப்பாருன்னா, இந்திய சுதந்திரம் என்பது அனைவராலும் உருவாக்கப்பட்டது, அந்த சுதந்திரத்தை பேணி போல் காப்போம், அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், ஆல் இண்டியன்ஸ் ஆர் ஐ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு ப்ராம்ப்டை வச்சு பார்த்து பேசுவாப்பில். அதுக்கு ஒரு 4 கேமரா வச்சுருப்பாங்க. இந்த டைலாக் வந்த உடனே ஒரு திணறதை காட்டக்கூடாதுன்னு சைட் டைலாக் வச்சுருப்பாங்க. இந்த டைலாக் வரும்போது இங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஒரு 12 கேமரா விஜயோட அக்களு கீழே அப்படி அதுக்கு மேலேயே கூட இருக்கும். அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? கேள்வியும் முன்னாடியே அனுப்பியிருக்காங்க, இது இந்த கேள்வி வரும், இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் வந்து ஒரே ஸ்டெச்சில் நடிக்க சொல்லுங்கள், நான் சிவாஜி கணேசன் மாதிரி பின்னி பெடல் எடுத்துருவேன். பட் ஒரு கொஷின்ஸுக்கு நடிக்க முடியாது என்னால். தளபதி இது நடிப்பு இல்லை, இன்டர்வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் கேமரான்னு வந்துட்டாலே நடிப்பு தான். நான் உயிரை கொடுப்பேன், கேமரான்னு வந்துட்டாலே ஆண்னாலே நான் நடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. ரொம்ப சிம்பிள். சட்ட ஒழுங்கு பற்றி கேட்டிருக்காங்க, சாருக்கு தெரியலை. சமீபத்தில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் உங்களுடைய குரல்கள் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு தெரியலை சாருக்கு. அது நேரம் அந்த கேள்வியை சீமான்ட்டை வச்சுருந்தா விளையாடி இருப்பாப்புல, பூந்து விளையாடி இருப்பாப்புல. நீங்கள் வந்து அந்த கேள்வியை லயலாமணிகிட்ட வச்சுருந்தா போதும். கேட்டு வாசலில் அந்த என்டிடிவி அப்படியே வேகமாக போகும்போது அவர் சொல்ல, அந்த கேள்வியெலாம் என்கிட்ட கேட்குறீங்களா, நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு 10 பேர் லைனில் இருந்தாங்க. லயலாமணி, அப்புறம் ஃபெலிக்ஸு, பிஸ்மி எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் என்கிட்ட கேளுங்கன்னு. அந்த அளவுக்கு அந்த கீழே இருக்கவங்களுக்கு கூட அறிவு கூட நம்ம தளபதிக்கு வந்து இன்னும் வளரலை, வந்துக்கிட்டு வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்துட்டீங்கன்னா வளர்த்துருவார், எல்லாமே ரெடி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவரை வந்து டெவலப் பண்ணிப்பார், வளர்த்துருவார். அதிகாரம் இல்லைங்கிறனால தான் அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். இல்லைனா அவர் எல்லாமே செஞ்சுருவார். அதிகாரம் வந்துட்டு எல்லாம் செஞ்சுருவார். நேற்று கூட ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு அதிகாரி ஒருத்தரை பார்த்தேன். அதிமுகவோ திமுகவோ எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், நாங்கள் ஏதோ செஞ்சுட்டு போயிடுவோம், அதை மீறி வேறு யார் வந்தால் கூட ஏதோ எங்கள் வேலை நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வந்துட்டால் என்னங்க செய்ய போகிறோம் நாங்கள்? சத்தியமாக சொல்கிறேன், இது பண்ணுக்கு சொல்லலை, இப்படியே சொன்னாங்க இந்த டோன். இன்னும் வந்துட்டால் என்னங்க செய்ய போகிறோம், எனக்கு ஒன்றும் புரியலங்க. நினச்சி பாருங்கள் எங்கள் வாழ்க்கையை, எவ்வளோ வந்து எங்களை அதிகாரம் பண்ணுவாங்க, திடீர்னு சைனை போட்டு விசில் அடிப்பாங்க, என்னங்க செய்கிறது அப்படின்னு. ஐயோ, டிபேட் விசில் அடிக்கிறாங்க. கேன பசங்க வாயில் வருது, சரி அடிங்கடா, நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அடிங்க, ஜாலியாக அடிங்க, ஒரேடியாக ஊதி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நிலமையில தான் வந்து கட்சி வந்து சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து எப்படின்னு தேர்தல் கேம்பெயின் ஒன்று வரும்ல, அப்போ இருக்க கூத்து அவங்க வகுத்து வச்சுருக்கிற பிளான் இருக்குல்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். தேர்தல் கேம்பெயின்கே விஜய் வரமாட்டார். அப்படியா? அப்போ தலைவரே வந்து கேம்பெயின் பண்ணலன்னா அப்புறம் 4 வாட்டி வருவார், ஒட்டு மொத்தமாக 4 தடவை வெளியே வருவார், அவ்வளோதான். 4 தடவை. தென் மாவட்டம், கொங்கு, கன்னியாகுமரி சைடில் ஒன்று, வட மாவட்டம் ஒன்று, அவ்வளோதான். 5 மாவட்டத்துக்கு ஒரு கேம்பெயின் முடிஞ்சு. இப்போ மற்ற ஊருங்களுக்கெல்லாம் அதெல்லாம் போக முடியாது, அவங்க தான் அங்கே வரணும். 4 மாவட்டம்னா இப்போ வேலூரில் நடத்துகிறேன்னா வேலூர் சுற்றி இருக்க எல்லோரும் வரணும். சென்னையில் நடத்துகிறேன்னா சென்னை சுற்றி இருக்க எல்லோரும் வரணும். கன்னியாகுமரியில் நடத்துகிறேன்னா தூத்துக்குடி, நாகர்கோவில், இந்த மாதிரி எல்லோரும் வரணும். ஒருவேளை திருச்சியில் நடத்துகிறோன்னா மதுரை, சிவகாசி, தேனி, இங்கே எல்லோரும் சுற்றி வரணும். எல்லோரும் வந்து கேட்டுட்டு போங்க, எங்கள் தளபதி பேசுகிற 1/2 மணி நேரத்துக்காக நீங்கள் ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணி வாங்க. உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான், வந்து ஆகணும்.
ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் ஒவ்வொரு ஊராக கூட போய் பிரச்சனை பண்ண முடியாதா? அவர் கரிஸ்மேட்டிக், அவர் அப்படிலாம் போக மாட்டார். அவர் வந்து படம் முடிஞ்சோன்னு வெளியில் வந்துடுவாருனாங்க. படம் முடிஞ்சு சென்சார் போய் அது பிரச்சனையில் இருக்குது, இன்னுமே வெளியே வரலையே. இப்போ நான் கேட்பேன், அவர் ஏன் வரணும்? அவர் பதிலாக தான் நான் வரேனே. நான் விஜய், அவர் விஜய், இவர் விஜய், அவர் எல்லாம் வரமே அப்படின்னு நான் லூஸ் மாதிரி பேசினா எரிச்சல் ஆகும். அடிக்காதீங்க, நான் கொஞ்சம் கோபமாக சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லி சமாளிச்சிருவோம். எதுக்கு பத்திரிக்கையாளரை சந்திக்கணும்னு கேட்பேன் நான். அதான் நாங்கள் சந்திக்கிறோமே. ஆக்கப்பூர்வமாக நான் இன்னொரு பதில் சொல்லுவேன். முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிக்கையாளரை சந்தித்ததுக்கப்புறம் எங்கள் தலைவர் சந்திப்பார் அப்படின்னு ஒன்று சொல்லுவாப்புல. யார் சொல்லுவான்னா அருண்ராஜ்னு நினைக்கிறேன். இப்போ நாம் திரும்ப ஒரு கேள்வி கேட்கணும். என்னென்னா, நீ மாற்றுன்னு சொல்லி தானே வந்த. திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, பாஜக சரியில்லை, இதெல்லாம் சரியில்லைன்னு தான் நீ கட்சி ஆரம்பித்த. இப்போ அவங்க சரியில்லை, பத்திரிக்கையாளரை நீ சொல்கிற மாதிரி சந்திக்கிற. அவங்க சரியில்லைன்ற அதே தவிர நீ செஞ்சனா நீ மாற்று இல்லை, மயிர் மண்ணாங்கட்டி, நீயும் லைனில் அவங்க கூட உட்காருன்னு சொல்லணும். நீ அவங்க செய்கிற தவறுகளை நீ மாற்றி செய்யணுமா இல்லையா? நீ வைக்கிற குற்றச்சாட்டுலேருந்து மீறி நிற்கணுமா இல்லையா? பத்திரிக்கையாளர் சந்திக்காமல் இருக்கிற காரணம் அவங்க தான். அவங்க சந்தித்ததுக்கப்புறம் சந்திப்பேன்னா இது என்ன? அவனை முதல்ல பழம் விட சொல்லு, நான் பழம் விடுறேன். இது நான் அரசியலா இல்லை என்ன இது? அவனை திரும்ப கொடுக்க சொல்லு, நான் கொடுக்குறேன். இந்த கிக்கி பிக்கி விளையாட்டு அரசியல் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். அவர் ஐஆர்எஸ் அதிகாரி, எப்படி பேசணும் கூட தெரில அவருக்கு. அவர் வந்து பேசிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அதனால எங்கள் தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்வியில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் 3வது கேள்வியில் பிளாக் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டுருங்க. ஒரு கேள்வி ஜேர்னலிசம் படிக்காமலே நிறைய பேர் இன்றைக்கி ஜேர்னலிசமாக பயங்கரமாக தன்னுடைய அனுபவத்திலேயே ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியிலே என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்குது அரசியல், ஓ மை காட் அப்படின்னு ஓடுவாப்பில். அதோடு தெரிச்சு ஓடிடுவார். அதனால தான் அவர் சந்திக்காமலே இருக்கார். இல்லைன்னா அவர் சந்தித்து அறுத்து தள்ளுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.